ஹே ஹேடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கண்ணே. ஸோ நம்ம இன்றைக்கி எகெயின் ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ப்ரொஃபஸர் காதலன் நேமே நல்லா இருக்குல்ல. அது மணி எஃப்எஃப்பும் நல்லாயிருக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். கேட்டு முடிச்சுட்டு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நான் அதுக்கு ஒரு குட்டி இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன்டா. நீங்கள் இப்போ தான் 12th முடிச்சு காலேஜ் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. தயாங் ஆல்ரெடி ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கார். நீங்கள் 2 பேரும் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் இப்போது தயாங் ப்ரொஃபஸராக இருக்க அந்த காலேஜில் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஆஃப்டர் ஃப்ரெஷர்ஸ் பார்ட்டி அது இதுன்னு 1 வீக் அப்புறம் இப்போ தான் உங்களுக்கு காலேஜ் ஃபஸ்ட் டே கிளாஸு. ஸோ நீங்கள் அப்படியே கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கீங்க. எல்லோரும் அப்படியே அவங்க நியூ ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிவிட்டு ப்ரொஃபஸருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் ஷைனி கூட சேர்ந்து பேசிவிட்டு ப்ரொஃபஸருக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது அப்படியே காலேஜ் பெல் அடிக்குது. ஸோ காலேஜும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு ஃபியூ மினிட்ஸ்லையே ஹெயிட் அண்ட் வெயிட்டாக நல்லா ஹேண்ட்ஸமாக ஒரு பையன் உள்ளே வரான். அந்த பையன் உள்ளே வந்தோடனே அப்படியே அங்கே இருக்க கேர்ள்ஸோட அட்டென்ஷன் எல்லாம் அவனோட பக்கம் திரும்புது. வேறு யாரும் இல்லை, நம்ம தயாங் தான். கேர்ள்ஸ்லாம் அவரை பார்த்து அப்படியே செம்மையாக ஜொல்லி விட்டுட்டு இருக்காங்க. அப்போ தயாங் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடியும் வந்து நின்றுட்டு, ஹலோ எவ்ரி ஒன், ஐ எம் கிம் தயாங், உங்கள் ப்ரொஃபஸர். உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பேப்பர் எடுக்கிறேன். இப்போ தயாங் ப்ரொஃபஸர்னு சொன்னோன்னே அங்கே இருக்க கேர்ள்ஸ்லாம் அப்படியே நம்ப முடியாமல் பார்க்குறாங்க. பிகாஸ் எல்லோரும் தயாங்க அவங்கள மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் தயாங்க பார்த்து அப்படி சீக்ரெட்டாக சிரிச்சிட்டு கண்ணடிச்சிட்டு தயாங்க டீஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தயாங்கும் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக எதுவுமே பார்க்காத மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறாரு. அப்போது உங்களுக்கு பின்னாடி பெஞ்சில் இருக்க ஒரு பொண்ணு, என்ன இவரை நமக்கு ப்ரொஃபஸரா? ஆள் பார்க்க எப்படி இருக்கான் பாரு, இவனை எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் அதை கேட்டு அப்படியே பின்னாடி திரும்பி அந்த பொண்ணை பார்க்குறீங்க. அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு, ஹேவன் என்ன பார்க்குறேன், நான் சொன்னதில் ஏதாச்சும் தப்பு இருக்கா என்ன? பாரு அவன் எவ்வளோ அழகாக இருக்கான்னு. யாருக்காச்சும் இப்படி ஒரு பையனை பார்த்தா விடணும்னு தோணுமா என்ன? ஹே ஃபர்ஸ்ட் அவர் இவன்னு சொல்கிற ஸ்டாப் பண்ணு. ஹீ இஸ் அவர் ப்ரொஃபஸர் அண்ட் அவரோட ரிலேஷன்ஷிப் பற்றி எதுவுமே தெரியாமல் எப்படி இப்படிலாம் பேசுகிற? அதெல்லாம் இருக்காது. அப்படி இருந்தாலும் ஐ டோன்ட் கேர், பட் ஐ ஹோப் அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காதுன்னு. ஸோ பாருங்கள் எப்படி அவரை கரெக்ட் பண்ணுறேன்னு மட்டும். ஹே ஒத்தா இன்னும் நீங்கள் அப்படியே அவளை திட்ட வரீங்க. பட் உங்கள் ஃப்ரெண்ட் ஷைனி உங்களை ஸ்டாப் பண்ணி, ஏய் ஒயன் ஸ்டாப், அங்கே பாருடி, அமைதியாரு, சார் பார்க்குறாரு. அவள் எப்படி பேசுகிறா பார்த்தால ஷைனி. இன்னைக்கு அவளை நீங்கள் அப்படியே திட்டுற மாதிரி போகிறீங்க. சரி எத்தனை நாளும் ஆஃப்டர் கிளாஸ் பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் அமைதியாக இருடி. என்ன சொல்கிறா? நீங்களும் அப்படியே சைலண்ட் ஆகிடுறீங்க. தயாங் அப்படியே அப்பப்போ உங்களை பார்த்து அப்படியே ஸ்டூடெண்ட் கிட்டேயும் பேசிகிட்ருக்காரு. ஸோ இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லையா? ஸோ நான் இப்போது அட்டெண்டன்ஸ் ரீட் பண்ணுறேன். எல்லோரும் ஜஸ்ட் ஸ்டாண்ட் பண்ணி உங்களை பற்றி ஷார்ட்டாக செல்ஃப் இன்ட்ரோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. எல்லோரும் ஏஞ்சி நின்று அப்படியே ஒவ்வொரு ஆளாக அவங்கள பற்றி சொல்கிறாங்க தயாங்க அட்டெண்டன்ஸ் ரீட் பண்ணுறதுக்கு. அப்போ அப்படியே அந்த பின்னாடி இருக்க பொண்ணுட்டானு வருது. அவள் அப்படியே ஸ்டாண்ட் பண்ணி, ஹாய் சார், ஐம் நேஹா என்ன சொல்கிறா. அதுக்கு தயாங், ஓகே நேஹா, லெட் மீ நோ அபவுட் யுவர் செல்ஃப். சார், நான் நேஹா, எனக்கு சிங்கிங்னால் ரொம்ப பிடிக்கும். பட் என் பேரண்ட்ஸ் என்ன அப்படியே பேச வரா. அப்போ தயாங், எக்ஸ்கியூஸ் மீ நேஹா, நான் உங்களை செல்ஃப் இன்ட்ரோ தான் கொடுக்க சொன்னேன் சரியா? அந்த பிளாப்லாம் வேணாம். சரி நெக்ஸ்ட்டுன்னு அப்படியே அட்டெண்டன்ஸ் ரீட் பண்ணுறாரு. நேஹா அப்படியே பவுட் பண்ணிவிட்டு உட்காந்துடுறா. அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே நக்கலாக சிரிக்கிறீங்க. அந்த தயங்கும் பார்க்குறாரு. இப்போ அப்படியே உங்கள் டர்ன் வருது. நீங்களும் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. குட் மார்னிங் ப்ரொஃபஸர், ஐ எம் கிமோயன் அப்படின்னு சொல்கிறீங்க. தேங்க் அப்படியே சீக்ஸ்லாம் பிங்கிஷாக டேன் ஆகுது. அப்போது ஒரு பையன் கூட்டத்தில், சார் அப்படியே நம்பரும் கேளுங்க சார்,
அப்படின்னு கத்துறான். இப்போ தயாங் ஏய் ஏன்டா அது அப்படின்னு பசங்களாம் சிட் பண்ணியிருக்க சைட் பார்த்து முறைக்கிறாரு. யாருமே எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்கானுங்க. அப்போ தயாங் எகெயின் இப்போ எவன் பேசினதுன்னு சொல்லலை அவனே ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையனை எழுப்பி, ஏய் இப்போ வேண்டா பேசினது இப்போ எவன் பேசினது உன் சைடில் இருந்தால் எனக்கு சவுண்டு கேட்டுச்சு ஒழுங்கா சொல்லிடு அப்படின்னு அந்த பையனை பார்த்து அப்படியே மிரட்டி கேட்குறாரு. அதுக்கு அவன், சார் இல்லை எனக்குலாம் எதுவும் தெரியாது சார் நானா பார்க்கல. ஹோ உனக்கு தெரியாதா? சரி சரி நீங்கள் வா நான் தெரிய வச்சு காட்டுறேன். சார் சார் தான் சொல்கிறல சார் எனக்கு தெரியாது சார். டேய் உன்னை இங்கே வான்னு சொன்னேன். நீ எகெயின் அப்படியே மிரட்டி கேட்குறாரு. அந்த பையன் அப்படியே பயந்துட்டே, சார் இதோ இவன் தான் கேட்டது. அவனுக்கு பின்னாடி இருக்க பையனை பார்த்து கையை காட்டுறான். தயாங் அப்படியே ஸ்மோக் பண்ணி அந்த பையனை பாயிண்ட் பண்ணுறாரு. அவனும் இன்ச்சு நிற்கிறான். ஓ சார் தான் நம்பர் கேட்டுதா? ஏண்டா உனக்கு நீ தான் கேட்டேன்னு சொல்கிறதுக்கே தைரியம் இல்லை இனிமேல் கிளாஸில் அவன் வாய்ஸ் கேட்டுச்சு அவனை பேசுகிறதுக்கு வாய் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எகெயின் அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. தென் அப்படியே கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கேர்ள்ஸ் எல்லாருமே நல்லா இன்ட்ரெஸ்டாக கிளாஸை கவனித்து நோட்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. பட் நீங்கள் அப்படியே தேங்காய் மட்டும் வச்ச கண்ணு வாங்காமலே பார்த்துட்ருக்கீங்க. ஷைனி நீங்கள் தேங்காய் பார்க்குறத பார்த்துட்டு, ஓயன் வேறு யாரும் சொல்ல தேவையில்லடி, நீ ஏன் இப்படி சாரை வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருந்த? பார்க்குற எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். தெரிஞ்சா தெரியட்டும்டி. அப்போவாச்சும் தோ பின்னாடி இருக்காளே அவன் மாதிரி அலையாமல் இருப்பாளுங்க. நீ சொல்கிறதும் சரிதான். ஆனால் இதனால சாருக்கு தான் பிரச்சனை வரும், பார்த்துக்கோ. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். சரி சரி அப்படின்னு நீங்களும் ஷைனியும் பேசிகிட்டே அப்படியே கிளாஸில் நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. அது ஃபிசிக்ஸுன்றனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் போகுது. இப்போ நீங்கள் ஷைனிக்கிட்ட, என்னடி இது ஒன்றும் புரியலை, இங்கே பாரு ஏன் நீயாச்சு ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்க, ஆனால் நான் ஸ்கூலில் ஆர்ட்ஸ் படித்தபடி ஒன்றுமே தெரியாது எனக்கு. ஐயோ எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு அவன் உங்ககிட்ட புலம்பிகிட்ருக்கா. இப்படி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் போகுது. தென் அப்படியே உங்களுக்கு அப்படியே ரெகுலராக கிளாஸ் நடக்குது. இப்போ டைம் அப்படியே ஸ்லோவாக பாஸ் ஆகி ஆஃப்டர்நூன் ஆகுது. உங்களுக்கு காலேஜும் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ஷைனியும் அப்படியே பேக்கில் உங்கள் திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டே பேசிகிட்ருக்கீங்க. இந்த காலேஜ் சேர்ந்ததில் ஒரே நல்ல விஷயம் இதுதான் ஓயன். என்ன ஷைனி எது சொல்கிற? தோ இப்படி காலேஜ் ஆஃப்டர்நூனே முடிஞ்சிருதே, இதை தான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு பாரு ரெண்டு நல்ல விஷயம்ல. ஒன்று தோ இப்படி காலேஜ் சீக்கிரமாகவே ஃபினிஷ் ஆகிடுது. இன்னொன்று இப்படி காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி எங்கே வேணால் வெளில போகலாம், நல்லா என்ஜாய் பண்ணலான்னு. உனக்கு இருக்குது, நீ பண்ணுற, நான் என்ன பண்ணுறது? ஹே சரி சரி ஃபீல் பண்ணாதண்ணா. இன்னைக்கு தயங்க நானும் நியூவாக ஓப்பன் பண்ண கெஃபேக்கு போகிறோம். நீயும் ஆவா எங்கள் கூட? நான் எதுக்குடி? நீங்கள் போயிட்டு நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஹே ஷைனி சும்மா வாடி ஓவராக பண்ணாத என்ன. இதோ ஒரு 5 minutes தான் இங்கேருந்து வீட்டுக்கு போய் என்ன சும்மா தானே இருப்ப. அந்த கெஃபேவும் ரொம்ப நல்லாயிருக்கும், நீ ஜஸ்ட் வா என்ன. ஓ அப்படியா, சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் ஷைனியும் அப்படியே காலேஜ் விட்டு வெளியே வந்து அந்த கெஃபேக்கு நடந்து போயிட்டுருக்கீங்க. அந்த கெஃபே உங்கள் காலேஜுக்கு பக்கத்தில் தான் இருக்கிறதால நீங்களும் ஷைனியும் அப்படியே பேசிகிட்டே அந்த கெஃபே ரீச் ஆகுறீங்க. தென் நீங்கள் அந்த கெஃபேக்குள்ளே போயிட்டு அப்படியே ஒரு விண்டோ சீட் பக்கத்தில் உட்காடுறீங்க. என்ன ஓயன் நாம் மட்டும்தான் வந்திருக்கோம், தேங்க்ஸ் சார் எங்க? அவனா அவன் ஃப்ரெண்டு ஒருத்தவங்கள பிக்கப் பண்ணிட்டு வரேன்னு சொன்னான்டி, அதோ வந்துட்டுருப்பான். ஓ அப்படியா, சரி சரி. இதோ வந்துட்டாலே புலிக்குட்டி அப்படின்னு சொல்கிறீங்க. ஷைனி அப்படியே திரும்பி பார்க்குறா. அப்போ தயாங் கூட இன்னொரு ஆளும் நல்ல ஹெயிட்டாக ஜிம் பாடியாக கிளாஸ் போட்டு நடந்து வராங்க. இப்போ ஷைனி இவங்கக்கிட்ட, ஓயன் யாரடி இது கிளாஸ் போட்டு சும்மா மாசாக இருக்காரு? ஓ அதுவா, அது தயாங்கோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஷைனி.
சூப்பர் கேரக்டர் தெரியுமா? எனக்கு அண்ணா இல்லாத குறைய அவர் தான் ஃபுல்ஃபில் பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் அந்த பையனை அப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. அவங்க 2 பேரும் வந்துட்டு தயாங் உங்கள் பக்கத்தில் உட்கார்றான். அப்போது அந்த இன்னொரு பையன் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஷைனி பக்கத்தில் உட்கார்றாரு. அப்போ நீங்கள் என்ன பிரதரு எப்போ வந்தீங்க ஊருக்கு? சொல்லவே இல்லை. இல்லை என் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி மாற்றி விட்டாங்க. நானும் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். ஓ சரி சரி. அண்ணா இது என் ஃப்ரெண்ட் ஷைனி, என்னோட கிளாஸ் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த பையன் அப்போ தான் டேர்ன் பண்ணி ஷைனியை நல்லா பார்க்குறான். பார்த்தவன் பார்த்துட்டே இருக்கான். அப்போ நீங்கள் ஷைனி இது ஜங்குக் அண்ணா, தயாங்கோட வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். என்ன சொல்கிறீங்க? எஸ் அது ஜேகே தான். இப்போ ஷைனியும் ஜேகேவை பார்க்குறா. 2 பேரும் ஐஸும் மீட் பண்ணிக்குது. ஜேகே அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணி அவனோட ஹேண்ட்ஸை நீட்டுறான். அப்போது ஷைனி அப்படியே அழகாக சிரிச்சிட்டே ஜேகேவோட ஹேண்ட்ஸ் பிடிச்சி அப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணுறா. அவனோட ஹேண்ட்ஸை விடுறதுக்கே ஷைனிக்கு மனசு வரல. ஷைனிக்கு ஜேகேவை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. அவள் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. இதை நீங்கள் எல்லோரும் அப்படியே காஃபி ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டே பேசுகிறீங்க. அப்போ ஜேகே டேய் ரொம்ப நாள் கழித்து 2 பேரும் இப்போ தானே மீட் பண்ணிக்கிறீங்க. போய் இந்த பக்கம் தனியாக போங்களேண்டா அப்படின்னு சொல்கிறான். அப்போது தேங்கும் நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டே எஞ்சி வேறு சீட்டில் போய் உட்காரிங்க. தயாங் என்னது புதுசாக ஜேகேனா இப்படிலாம் சொல்கிறாரு? ஹே இந்த மாதிரி உனக்கு புரியல. அவன் நம்மளை தனியாக அனுப்பி விடலை, அவன் தனியாக இருக்கிறதுக்காண்டி நம்மளை அனுப்பி விட்ருக்கான். எதுக்கு அவர் தனியாக இருக்கணும்? டேய் ஐயோ கடவுளே, தான் உன் ஃப்ரெண்டு ஷைனியை விட்டு வந்திருக்கல அதான். ஓ அதான் மேட்ரா? ஆனால் அவள் பேசவே மாட்டாளே. அதெல்லாம் அவன் பார்த்துப்பான், நீங்கள் வா. நான் அப்படியே தேங்க உங்களை பக்கத்தில் இழுத்து உங்கள் ஷோல்டரில் கை போட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. இங்கே ஷைனி அப்படியே என்ன பண்ணுறது என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் விண்டோக்கு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கா. ஓகே அப்படியே மொபைல் யூஸ் பண்ணுற மாதிரி ஷைனியை சைட் அடிச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்போ ஷைனி அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்கதால அவளோட ஹாஃப் ஃபேஸ் மட்டும்தான் தெரியுது. சைடு ஆங்கிள்லேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கா. ஸோ ஜேகே அப்படியே ஃபோனில் ஷைனிக்கு தெரியாத மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அப்புறம் என்ன நீ மட்டும் வந்திருக்கா? பிஎஃப்லாம் கிடையாதா? இல்லை பிஎஃப்லாம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நானும் தோ அவனை பண்ணி தான் ப்ரொஃபஸராக இருக்கேன். என்ன நீங்களுமா? என்ன நீங்களுமா? இல்லை இல்லை சும்மா. சரி உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லையா? இல்லை. சும்மா தானே சொல்கிறீங்க. உங்களை பார்த்தா அப்படி தரலையே. அப்படி தரலண்ணா எப்படி தரல? கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லாத மாதிரி நீங்கள் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கீங்க, நல்ல ஒர்க்கும் பண்ணுறீங்க. அதான் இப்படியும் நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கோம்ல? வந்துச்சு, ஆனால் யாரும் பிடிக்கல. ஏன் உங்களுக்கு லவ்லலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா என்ன? இதுவரை எல்லாமே இருந்துச்சு, இப்போ லைட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஷைனியை பார்க்குறான். ஷைனியும் ஜேகேவை பார்க்குறா. இவருக்கு எவ்வளோ அழகாக டிம்பிள்ஸ் விழுது. அச்சோ ஷைனி அவர் உன்னை விட பெரியவர். ஷைனி உங்ககிட்ட தான் பேசுகிறான். ஏன் இப்போ யாராச்சும் பிடிச்சிருக்கா என்ன? அப்படியும் சொல்லலாம். அப்படின்னு ஷைனியும் ஜேகேவும் பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்களும் தேங்கும் அவங்கக்கிட்ட போயிடுறீங்க. இப்போ ஜேகே தேங்க ஒரு மாதிரி பார்க்குறான். டேய் என்னடா? டேய் ஜேகே வதாண்டா, வீட்டுக்கு போகணுன்னு கூப்பிட்டு வந்துட்டா அப்படின்னு அவங்க 2 பேருக்கும் கேட்குற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஹே ஷைனி என்னடி கிளம்பலாமா? கிளம்பணுமா? அம்மா கிளம்பணும்ல. என்னடி
வர்றப்போ அவ்வளோ அழட்டிக்கிட்ட, இப்போ கிளம்பவே தோணாதம்மா நீ? கிளம்பணுமான்னு கேட்குற? அப்படிலாம் இல்லடி, கிளம்பணும்லன்னு சொன்னேன், அவ்வளோதான். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 4 பேரும் அப்படியே கேஃபே விட்டு வெளியே வரீங்க. அப்போ ஷைனி, ஹே ஒயன், நான் அப்படியே நடந்து போயிடுறேன்டி, நீங்கள் போயிட்டு வாங்க என்ன. எதுக்கு ஷைனி, எங்கள் கூடவே வா, தேங்க ஒன்று ட்ராப் பண்ணிடுவேன் என்ன. இல்லை அதெல்லாம் வேணாம், நீங்கள் அப்படியே பேசிகிட்டே போங்க, நான் டெய்லி இப்படி தானே போகிறேன், நான் போய்க்கிறேன். இங்கே பாரு ஷைனி, இட்ஸ் ஆல்ரெடி லேட். இப்போ எப்படி நடந்து போவ? இட்ஸ் நாட் சேஃப் ஃபார் யூ. அதெல்லாம் எதுவும் ஆகாது ஒயன், நான் போய்க்கிறேன். நோ வே ஷைனி. ஏய் ஏன்டி அவ்வளோ நோச்சு பண்ணுற? டேய் ஜங்குக்கா, நீ போய் அவளை வீடு வர விட்டு வா என்ன. சிம்பிள், அவ்வளோதான். ஜிகே அப்படியே தேங்க பார்த்து சிரிச்சுட்டே ஷைனியை பார்க்குறான். இல்லை பரவாயில்ல, நான் போயிடுவேன் அப்படின்னு ஷைனி சொல்கிறா. ஜேகே அதுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணலை. டேய் டேய் தேங்கா, நீ ஒயனை பார்த்து கூப்பிட்டு போயின. எவ்வளோ நான் பார்த்துக்குறேன். சரிடா டேய், நானும் கிளம்புறேன் அப்படின்னு நீங்களும் தேங்கவும் பாய் சொல்லிட்டு போயிடுறீங்க. இங்கே ஷைனும் ஜேகேவும் அப்படியே அந்த ரோட் சைடில் சைலண்ட்டாக 2 பேரும் நடந்து போகிறாங்க. அந்த ஸ்ட்ரீட்டே ரொம்ப சைலண்ட்டாக, ஈவினிங் லைட்ஸோட கொஞ்சம் டார்க்காக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குது. 2 பேரும் எதுவுமே பேசிக்கலை, அப்படியே சைலண்ட்டாக நடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு 10 மினிட்ஸ் வாக்கு அப்புறம் ஷைனியோட வீடு வந்துருச்சு. அவள் ஜேகேவை பார்த்து, என் வீடு வந்துருச்சு, தேங்க்ஸ் என் கூட இப்படி கம்பெனி கொடுத்து நடந்து வந்ததுக்கு, நீங்கள் பார்த்து போங்க என்ன. சரி ஓகே, நீ போ, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷைனியை பார்க்குறான். ஷைனியும் டேர்ன் பண்ணி அப்படியே அவள் வீட்டுக்கு முன்னாடி நடந்து போகிறா. தென் அப்படியே ஸ்லோவாக டேர்ன் பண்ணி ஜேகேவை பார்த்து அப்படியே ஹேண்ட்ஸ் வேவ் பண்ணுறா. ஜேகேவும் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே தலையை மட்டும் ஆட்டுறான். தென் ஷைனி அவன் வீட்டுக்குள்ளே போயிடுறா. ஜேகேவும் அப்படியே அவன் வீட்டுக்கு போயிடுறான். இங்கே நீங்கள் தேங்க வீட்டில் தான் இருக்கீங்க. 2 பேரும் அப்படியே பிளாங்கெட் அடியில் எதுவுமே போடாமல் ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கீங்க. தேங் அப்படியே உங்கள் ஹேரை கோதி விட்டுட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் தேங்க பார்த்து, தேங் ஜங்குக் அண்ணாக்கு உண்மையிலே ஷைனியை பிடிச்சிருக்கா? ஐ மீன் ட்ரூவா? எனக்கே தெரிலடி, ஆனால் அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக அது ட்ரூவாக தான் இருக்கும். ஏன்னா உனக்கே தெரியும்ல அவனை பற்றி. எனக்கு தெரியும் தான், பிகாஸ் ஷைனி ரொம்ப சென்சிட்டிவான டைப் தான். அண்ட் அவளுக்கு வீட்டில் சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனை இருக்குது. அவள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கா. இந்த டைமில் அவள் ரிலேஷன்ஷிப்குள்ளே போனாலுமே அது அவளை ஹீல் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். எனக்கு தெரியும், அப்படி ஜங்குக்கண்ணா ஷைனியை லவ் பண்ணுறாங்கன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி. பிகாஸ் ஐ நோ ஜங்குக்கண்ணா அவளை எப்படி பார்த்துப்பாங்கன்னு. பட் இருந்தாலும் இங்கே பாருடி, நீ இன்னும் இதெல்லாம் நினச்சி குழம்பிக்காத என்ன. நான் பேசுகிறேன் ஜங்குக்கிட்ட, அவன் அதெல்லாம் பார்த்துப்பான் எல்லாத்தையும். சரி நான் தூங்குறேன்னா, எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது தயாவும். அச்சோ சாரிடி, சாரி ரொம்ப என்ன. ரொம்ப ரொம்ப வலிக்குதா? ரொம்ப நாள் கழிச்சு அதான் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டேன். அச்சோ எனக்கு தெரியும் தயாவும், பட் பாரு, ஒரு பொண்ணுக்கு இதை விட என்ன வேணும் சொல்லு. லவ் மேக் பண்ணதுக்கப்புறம் காட்டுற கேரிங் முன்னாடி அந்த பெயின்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. தேங்க அப்படியே சிரிச்சிட்டே உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். தென் அப்படியே 2 பேரும் தூங்கிடுறீங்க. இங்கே ஜங்குக் அவன் வீட்டுக்கு வந்துடுறான். மீ எங்கே மீ இருக்க, நான் வந்துட்டேன் அப்படின்னு கத்திகிட்டே வரான். டே வந்துட்டேன்ப்பா. எதுக்கு ஜிக்கி இப்படி கத்துற? அம்மா இங்கே தானே இருக்கேன். பையன் எவ்வளோ நாள் கழிச்சு வரேன், உனக்கு கொஞ்சமாச்சும் என் மேலே பாசம் இருக்காமி? ஆமாம், உன் மேலே பாசம் இல்லாமல் தான் உனக்காண்டி கிச்சனில் அவ்வளோ சமைச்சு வச்சுருக்கேனா நான்? ஏண்டா? அச்சோ என் செல்லமி, உன்னை யாரும் அவ்வளோ சமைக்க சொன்னா? இங்கே பாரு எவ்வளோ பேர் இருக்குதுன்னு. அப்படியே உடனே நடிக்காதடா. சரி நீ போ,
முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகு. நல்லா எடுத்து வைக்கிறேன், 2 பேரும் சாப்பிட்லான்னா. சரி சரி, நீர் நான் ஒரு 5 நிமிஷத்தில் பட்டுன்னு வந்துடுறேன். இங்கே நீங்கள் அப்படி உங்கள் ரூமில் பெட்டில் படுத்திருக்கீங்க. ஜங்குக் பற்றி தான் உங்கள் மைண்ட் ஃபுல்லாகவே யோசிச்சுட்ருக்கு. இங்கே ஜங்குக் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு எகெயின் அப்படியே ஹாலுக்கு வரான். மீ மீ வா சாப்பிட்லாம், எனக்கு பசிக்குது. எல்லாம் ரெடியாக தான் இருக்குது, நீ வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க 2 பேரும் அப்படியே சும்மா பேசிகிட்டு இருக்கும்போதே ஜங்குக்கு ஷைனியோட தாட்ஸ் வருது. அவன் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சிரிக்கிறான். அதை ஜேகே அம்மாவும் நோட் பண்ணுறாங்க. என்ன, என் பையனுக்கு காதல் வந்துருச்சு போல். யாரா, யார் அந்த பொண்ணு? மீ அப்படிலாம் எதுவும் இல்லை, நீ ஏதாச்சும் நினைக்காத. என்ன, என் பையனை பற்றி எனக்கு தெரியாதா? சொல்லுடா, எப்படி இருப்பா? மீ எப்படி மீ கண்டுபிடிக்கிற? சரி சரி சொல்லு, யாரா அவ, எங்கே இருக்கா? மீ அவன் நேம் ஷைனி. மீ அவ்வளோ அழகு. மீ உன்ன மாதிரியே இருப்பா தெரியுமா? எனக்கு அவளை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. மீ யார்கிட்டையுமே வராத ஒரு ஃபீலிங் எனக்கு அவளை பார்த்தோன்னே வந்துருச்சு. மீ எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. மீ நான் உனக்கு ஃபோட்டோ காட்டுறேன்னா, உனக்கும் அவளை கண்டிப்பாக பிடிக்கும் பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோனில் ஷைனியை பிக் எடுத்திருப்பான்ல, அதை அவனோட அம்மா கிட்டே காட்டுறான். ஜிகே அழகாக இருக்காடா, ஆனால் சின்ன பொண்ணு மாதிரி தெரியுறா. என்ன படிக்கிறா இவ? ஆமாமி, சின்ன பொண்ணு தான். அதான் எனக்கு இப்போ கன்ஃபியூஸாகவே இருக்குது. இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் தான் படிக்கிறா, ஜஸ்ட் 18. எப்படி மீ? இங்கே பாரு ஜிக்கு, உனக்கு உண்மையாகவே ட்ரூவாக அவளை பிடிச்சிருந்துச்சின்னா அவளை எந்த ரீசனுக்காகவும் விட்டுறாதுன்னு அம்மா சொல்கிறேன்டா. லவ்வில் இந்த ஏஜு இதெல்லாம் என்னாச்சும் பேசுனேன்னு வையன், உன்னை அங்கேயே அடிச்சிரு. அம்மா இருக்கேன் உனக்கு. நீ நாளைக்கே அவளை கூப்பிட்டு வா, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மீ என்னை கம்பி என்ன விட பிளான் பண்ணிட்டல. நீ கூப்பிட்டு வாடா, எவன் வரான்னு நானும் பார்க்குறேன். மீ என்ன மீ கேங்ஸ்டர் மாதிரி பேசுகிற அப்படின்னு சிரித்து பேசிகிட்டே சாப்பிட்றாங்க. இப்படியே அந்த நைட் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே அஸ் யூஷுவல் நீங்கள் காலேஜ் போயிடுறீங்க தயாங் கூட. ஆல்சோ ஷைனியும் காலேஜ் வந்துட்டா, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அவள். ஓகேடா, இதோட நான் இந்த 2 ஷாட்டோட ஃபர்ஸ்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் இதை 1 ஷாட்டாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் ஸ்டார்ட் பண்ணுறப்போவே எனக்கு வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, நானே எக்ஸ்பெக்ட் பண்ணலை ஜங்குக்கு இந்த எஃப்எஃப்குள்ளே வருவான், கொண்டு வருவேன் அப்படின்னு. நான் தயாங்கண்ணாக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன், பட் ஜங்குக்கை கொண்டு வந்துட்டேன் எப்படியோ. ஸோ அதனால தான் 2 பேரையுமே கொண்டு வந்தனால ஷார்ட்டாக போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை 2 ஷார்ட்டாக மாற்றிட்டேன். நான் செகண்ட் பார்ட் சூன் போட்டுடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா பை பாய், இஷ்கியா.